கஞ்சா வித்துருக்குறாங்க, இங்கே கஞ்சா விற்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டதற்காக கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய சதீஷு, சங்கரு, ரிதன், முனீஸ்வரன், வில்வராஜுங்கிற இந்த அயோக்கிய பயலுக்கு சேர்ந்துக்கிட்டு அந்த அண்ணன் தம்பியை 2 பேரையும் அடித்து புதைச்சிட்டாங்க. ஒரு வாரமாக வீட்டில் அண்ணன் தம்பியை 2 பேரும் காணுமேனு பல கட்டமாக தேடுறாங்க, கிடைக்கல. கடைசியாக முந்தா நாள் சாயங்காலம் கொண்டே புகார் கொடுக்குறாங்க, 2 பேரையும் காணும்னு. இப்போ அது கொண்டு புதைத்த இடத்துல நேற்று பிரேதத்தை அழுகிய நிலையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ பரிசோதனைகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட தூத்துக்குடி மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ படுகொலை நிகழ்ந்திருக்கக்கூடும் என்கிற ஐயத்தோடு தான் நாம் பேசுகிறோம். வனத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜகண்ணப்பன் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் புதிதாக மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை தொடங்கி விரிவுபடுத்தி கடமையாற்றி கொண்டிருப்பதாக கணக்கு காட்டப்படுகிறது. மலை சார்ந்த பகுதிகளில் காடுகள் தானாக உருவாகும். ஆடு மாடுகளை தடை செய்துவிட்டு இவர்கள் புதிதாக கன்றுகளை போடுவதற்கான காரணம் என்ன? ஆடு மாடுகள் மேய்ந்தால் அதனுடைய அடுத்த பரிணாமங்கள் அங்கே வளரும், இயற்கையாகவே அது உருவாகும். ஆனால் செயற்கை முறையில் இன்றைக்கு கண்களை நடுகிற கொள்ளையடிக்கிற திட்டத்தை கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொள்ளையடிக்கிறார்கள்.